ஆமென். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நம்ம அந்த பிலாத்து ஜனங்களிடம் பார்த்து கேட்ட 3 கேள்விகள், அதில் 2 கேள்விகளை நம்ம தியானம் செய்திருக்கிறோம். முதல்ல என்ன தியானித்தோம்? நான் இயேசுவை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி தியானம் செய்தோம். போன தடவை யாரை விடுதலை செய்ய விரும்புகிறீர்கள் அப்படின்னு கேட்ட கேள்வியை தியானித்தோம். இன்றைக்கு கடைசி கேள்வி, ஏன் என்ன பொல்லாப்பு செய்தார்? ஏன் என்ன பொல்லாப்பு செய்தார்? வாசிக்கலாம். மத்தேயு 27 அதிகாரம் 23 வசனம். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். அதுக்கு முன்னாடி பிலாத்து கேட்கிற கேள்வியை நம்ம வசனத்துல வாசித்தோம். இந்த கேள்வியை நம்ம ஊர் பாஷையில கேட்கணும் அப்படின்னா எப்படி இதை கேட்கலாம்னா, இங்க என்ன பொல்லாப்பு செய்தார் அப்படின்னு கேக்குது. இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கேட்கணும் அப்படின்னா, என்ன பாவம் பண்ணாரு? என்ன சிலுவையில் அறையணும்னு சொல்றீங்க, அவரு சிலுவையில் அறையிறதுக்கு என்ன பாவம் பண்ணாரு அப்படின்னு இந்த கேள்வியை மாற்றி கேட்கலாம். பொதுவா ஏன், என்ன, எப்படி அப்படின்னு ஆரம்பமாகிற கேள்விகள் இருக்குல்ல, அந்த கேள்விகளில், அந்த வார்த்தையில் மனிதனுடைய உணர்வுகள் வெளிப்படும் மறைந்து. உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். உதாரணத்துக்கு, என்னடா பண்ற அப்படிங்கிற ஒரு கேள்வி, அதுல மறைந்திருக்கிற உணர்ச்சிகளை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அதுல அன்பு இருக்கு, பாசம், கோபத்துல கூட என்னடா பண்ற அப்படின்னு கேட்கலாம். இது மனிதனுடைய உணர்ச்சிகள். ஏன்டா பண்ண, எதுக்கு பண்ண, ஏன் பண்ண அப்படிங்கிற வார்த்தையில துக்கம் மறைந்திருக்கு. துக்கம் உடைய உணர்ச்சி, விரக்தி, கவலை, எதிர்பார்ப்பு. ஸோ இது போன்ற உணர்ச்சிகள் அந்த ஏன் பண்ண, ஏன் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள மறைஞ்சிருக்கு. அப்புறம் எப்படி பண்ண அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை, எப்படி அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள மகிழ்ச்சி மறைந்திருக்கு. பொறாமை என்ன செஞ்சிருக்கு, எப்படி பண்ணியிருப்பேன் அப்படின்னு பொறாமைப்பட்டு அந்த பொறாமை உணர்ச்சி மறைந்திருக்கு. ஆச்சரியம் மறைந்திருக்கு. பெருமையும் சில நேரம் அந்த வார்த்தைக்குள்ள என்ன செஞ்சிருக்கு. அதே மாதிரி எங்கே அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையில பிரிவு மறைந்திருக்கு, தவிப்பு மறைந்திருக்கு. ஸோ இது போன்ற மனிதனுடைய உணர்ச்சிகள் இந்த ஏன், என்ன, எப்படி, எங்கே அப்படிங்கிற அந்த 4 வார்த்தையில மறைந்திருக்கு. அதே மாதிரி தான் இங்கே பிலாத்து ஜனங்கள்கிட்ட என்ன பாவம் செஞ்சார் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியில அங்க ஒரு உணர்ச்சி மறைஞ்சு வெளிப்படுது. அது என்னன்னா, வேதத்தின் வார்த்தையில சொல்லணும்னா மனஸ்தாபம். என்ன வார்த்தைங்க மறைஞ்சிருக்கு? மனஸ்தாபம் அப்படிங்கிற உணர்ச்சி அங்க மறைஞ்சிருக்கு. அந்த மனஸ்தாபங்கிற உணர்ச்சினாலதான் பிலாத்து இந்த கேள்வியை கேட்க தூண்டப்பட்டான். ஏன்னா முதல் கேள்வி என்ன கேட்கப்பட்டது? இயேசுவை பார்த்து யாரை விடுதலை செய்யணும்னு கேட்கிறாரு பிலாத்து. அப்ப அவங்க ஒரு சரியான பதிலை சொல்றாங்க, எங்களுக்கு இயேசு வேண்டாம், பரபாசை விடுதலை செய்யுங்கிறாங்க. 2வது கேள்வி, இயேசுவை அப்ப நான் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. அதுக்கும் சரியான பதில் என்ன செஞ்சிருது வந்தது, அவரை சிலுவையில் அடைங்க அப்படிங்கிற. ஆனா அந்த 3வது கேள்விக்கு மட்டும் பதில் கொஞ்சம் தப்பா வருது. ஏன்னா அவர் என்ன பாவம் பண்ணாருப்பா, என்ன பொல்லாப்பு செஞ்சாருன்னு கேட்டா ஜனங்கள் இல்லை என்ன சொல்லியிருக்கணும், அவர் ஒண்ணுமே செய்யலை, அவர் நல்லவரா இருந்தாரு அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, மாறா சிலுவையில் அறைங்க. அப்ப பிலாத்து தெரியும், அவனுக்கு இந்த கேள்வி கேட்டா பதில் தப்பா தான் வரும்னு பிலாத்துக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா பிலாத்துக்கு முதல்ல நம்ம வாசித்தோம் 17வது வசனத்துல நினைக்கிறேன். 17வது வசனத்துல ஜனங்கள் எல்லாரும் பொறாமையினால ஏவி, அந்த பாருங்க ஜனங்களை ஏவுனாங்களாம் பரிசேயர், சதுசேயர். அதனால பிலாத்துக்கு நல்லாவே தெரியும் இது பிளான் பண்ணி ஏதோ செய்யறாங்கன்னு. அதனால ஒரு மனஸ்தாபத்துல இந்த கேள்வியை பிலாத்து ஜனங்கள்கிட்ட வைக்கிறார். அப்ப இங்கே மறைந்து வெளிப்படுகிற உணர்ச்சி என்னன்னா மனஸ்தாபம். இந்த மனஸ்தாபம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருள் அப்படின்னு தேடி பார்த்தீங்கன்னா மன வருத்தம், துக்கம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க சொல்லுங்க, சிலுவையில ஏன் இயேசுவை அறைய வேண்டும்? அவர் என்ன பொல்லாப்பு செஞ்சார் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் சிலுவையில அறையணும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? எதுக்காக சிலுவையில் அறையணும், என்ன பொல்லாப்பு செஞ்சார் நம்ம சொல்லுவோம். ஆனா நம்ம கிட்ட சொல்றதுக்கு என்ன செய்யலை, வார்த்தையே கிடையாது. அவரு நம்ம வேதத்துல வாசித்ததுல நம்ம சொல்லணும் அப்படின்னா அவர் ஒரு பொல்லாப்புமே, ஆமா, ஆனாலும் ஒரே ஒரு பொல்லாப்பு செஞ்சிருக்கிறார். என்ன தெரியுமா செஞ்சிருக்கிறாரு? நல்லது பண்ணியிருக்கிறாரு. எல்லாத்துக்கும் நல்லது பண்ணியிருக்கிறார், நன்மை செஞ்சிருக்கிறார்.
அவர் செஞ்ச ஒரே பொல்லாப்பா தான். யோசித்து பாருங்களேன், பரிசேயர் சதுசேயர் மாதிரி இயேசு கிறிஸ்து வாழ்ந்திருந்தாருன்னா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? வந்திருக்காது. ஜனங்களுக்கு பிரியப்படுத்துற மாதிரி இயேசு கிறிஸ்து வாழ்ந்திருந்தாருன்னா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? வந்திருக்காது. அப்போ அவர் பண்ண ஒரே பொல்லாப்பு என்ன தெரியுமா? ஆமா, நன்மை செஞ்சது. ஆண்டவர் கூட வேதத்தில் ஆதியாகமம் 4:7 அந்த இதில் வாசித்து பார்த்தீங்கன்னா தேவன் சொல்றாரு, நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோங்கிறாரு. மேன்மையும் உண்டு, பிரச்சனை என்னதான்? ஆமா, நன்மை செய்தால் மேன்மை இருக்கு, பிரச்சனையும். அது நம்ம இயேசு கிறிஸ்து வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்கிற பெரிய பாடம். இயேசு நன்மை தான் செஞ்சாரு, ஆனால் பெரிய பெரிய பிரச்சனைகள் அவருக்கு வந்தது. சரி, எதுக்காக இந்த மூன்றாவது கேள்வியை நம்ம தியானிக்கிறோம்? மூன்றாவது கேள்வி எதுக்காக தியானிக்கிறோம்? என்ன பொல்லாப்பு செய்தான் அப்படிங்கிற கேள்வியை நம்ம எதுக்கு தியானிக்கிறோம் அப்படின்னா, ஏன்னா இதிலிருந்து தியானம் செய்யும்போது ஆண்டவர் என்கிட்ட ஒரு ஷாக்கிங்கான ஒரு வெளிப்பாட்டை ஆண்டவர் சொன்னார். என்னன்னா, அன்றைக்கு பிலாத்து ஜனங்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்டாரு, என்ன அவர் என்ன பாவம் செஞ்சாரு அப்படின்னு. இன்றைக்கு ஆண்டவரே நம்மளை பார்த்து அவரே கேட்டுக்கிறார், நான் என்னடா பாவம் பண்ணேன். அந்த நிலைமைக்கு காலங்கள் மாறிவிட்டது, நம்முடைய சூழ்நிலை மாறிவிட்டது, நம்முடைய வாழ்க்கை மாறிவிட்டது. ஆண்டவர் என்கிட்ட சொன்னது தான், நானே நிறைய தடவை உன்னை பார்த்து பழங்காலங்களில் உன்னை பார்த்து கேட்ட கேள்விடா இது அப்படின்னு தியானிக்கும் போது அதிலிருந்து தான் நான் செய்தி எடுத்திருக்கிறேன். அன்றைக்கு பிலாத்து கேட்டான் ஜனங்களை பார்த்து, இன்றைக்கு ஆண்டவரே நம்மளை பார்த்து, நான் என்னடா பாவம் பண்ணேன், உன்னை ரட்சித்தது குற்றமா, உன்னை தெரிந்தெடுத்தது குத்தமா, என்ன உன்னை அபிஷேகம் பண்ணது குத்தமா? அந்த அளவுக்கு ஆண்டவரை கேட்குற மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? நம்முடைய வாழ்க்கை போய் கொண்டு இருக்கிறது. இது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். காரணம் என்னன்னா, கிறிஸ்துவை உடையவர்கள் என்கிற கிறிஸ்தவர்களின் வாழ்க்கையை பார்த்து நம் தேவன் இந்த கேள்வியை டெய்லி அவரே கேட்டுக்கிறாரு. தேவன் நமக்குள்ள மனஸ்தாபப்பட்டுக்கிட்டே இருக்கிறார் நம்மளை பார்த்து. கர்த்தர் மனஸ்தாபப்படுவாரா? அவர் மனஸ்தாபப்படுறதுக்கு நம்மகிட்ட குறை இருக்கா? வேதம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தியானித்து நம்ம அர்ப்பணித்து ஜெபித்து நம்ம முடிச்சிடலாம். ஒரே ஒரு காரியம்தான். யோவேல் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாமா? யோவேல் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். திரும்புங்கள். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமா இருக்கிறார். இப்ப இந்த வசனம் முழு வேதத்திலையும் நீங்க மனஸ்தாபம் அப்படின்னு பைபிள் ஆப்ல சர்ச் பண்ணீங்கன்னா நிறைய வசனம் வரும். கிட்டத்தட்ட ஒரு 17-18 வசனம் வரும் மனஸ்தாபம் அப்படிங்கிற வார்த்தையை. நீங்க அதை ஒவ்வொன்றா வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லா வசனமும் இந்த யோவேல் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்துக்கு நேராக தான் நம்மளை நடத்தி செல்லும். ஸோ இந்த வசனம் என்ன சொல்லுது? கடைசி பகுதி, அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். அப்ப ஒண்ணு புரியுது, நம்ம தேவன் மனஸ்தாபப்படுவார். எதற்கு மனஸ்தாபப்படுவார் அப்படின்னா, நம்ம செய்கிற தீங்குக்கு அவர் மனஸ்தாபப்படுகிறார். சரி, இப்ப சொல்லுங்க, தீங்கு நம்முடைய வாழ்க்கையில எப்ப நடக்கும்? தீங்கு எப்ப நடக்கும்? தேவனுடைய வார்த்தையின்படி நடக்காம. கரெக்டான ஆன்சர். அதை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். பொதுவா ஒரு கார் வாங்குறீங்க, எப்போ ஆக்சிடென்ட் ஆகுது? சாலையின் சட்டத்தின்படி இயக்காம நம்ம ஓட்டினோம்னா கண்டிப்பா நமக்கு ஒரு தீங்கு, ஒரு ஆக்சிடென்ட் நேரிடும். அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரியவர்களா நம்ம வாழ்றோம், ரட்சிக்கப்பட்டு வாழ்றோம், தேவனை அண்டிக் கொண்டு வாழ்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த இந்த சட்ட புஸ்தகம் இருக்குல்ல, ஸோ இதன்படி அவருடைய வார்த்தையின்படி நம்ம வாழ தவறும் போது நமக்கு தீங்கு நேரிடுது. அந்த தீங்கை பார்த்து கர்த்தர் என்ன செய்கிறாரு? மனஸ்தாபப்படுகிறார். இன்னொரு விதத்தில் சொன்னோம்னா, நம்ம வாழ்க்கையில ஏற்படுகிற தீங்கை பார்த்து அவர் இந்த கேள்வி என்ன செய்கிறாரு? கேட்கிறார், நான் என்னடா பாவம் பண்ணேன்? உதாரணத்துக்கு சொன்னா உங்களுக்கு புரியும். பொய் பேசாதன்னு ஆண்டவர் சொல்றாரு வச்சுக்கோங்க. சொல்றாரா? நம்ம போய் பேசிடுறோம். அப்ப மேல உட்காந்துட்டு ஆண்டவர் என்ன செய்வாரு? இந்த கேள்வியைத்தான் கேட்பார், நான் என்னடா பாவம் பண்ணேன்? நான் அந்நிய நுகத்துல பிணைக்கப்படாத அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? பேசுறாரு. மீறி நம்ம செஞ்சோம்னா மேல இருந்து ஆண்டவர் என்ன கேள்வியை தான் கேட்கிறார்? இந்த கேள்வியை தான் நான் என்னடா பாவம் பண்ணேன்? இப்படி ஆண்டவர் 10 கட்டளைகளை கொடுத்திருக்கிறார்.
10 கட்டளையின்படி ஒவ்வொரு கட்டளையாக நம்ம கை கொள்ளும் போது ஆண்டவர் சந்தோஷப்படுறாரு. ஆனால் கட்டளைகளை மீறும் போது ஆண்டவர் ரொம்ப துக்கம் அடைஞ்சு அவர் கேட்குற கேள்வி இந்த கேள்வி, நான் என்னடா பாவம் பண்ணேன் உனக்கு. பொதுவாக நம்ம வீட்டில் பிள்ளைகளை பார்த்து நம்ம எல்லாரும் கேட்குற கேள்வி தான், என்ன உன்னை பெற்றதுக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியலன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் கர்த்தரும் உன்னை தெரிந்தெடுத்ததுக்கு, உங்களை தெரிந்தெடுத்ததுக்கு, என்ன தெரிந்தெடுத்ததுக்கு அவர் ஒரு நாள் மனஸ்தாபப்படவே கூடாது. அவர் மனஸ்தாபப்படக்கூடாது. இந்த சிலுவைதான நாட்களில் ஒரு தீர்மானம் எடுப்போம். நம்ம தேவன் இனி நம்மளை பார்த்து இந்த கேள்வியை கேட்குற அளவுக்கு நம்ம வாழக்கூடாது. அதுக்கு ஆண்டவர் தான் கிருபை செய்யணும். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா, இந்த வேதம் என்ன சொல்லுதோ, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுதோ அதன்படி நம்ம வாழ்ந்தாலே போதும். இந்த கேள்வியை ஆண்டவர் நம்மளை பார்த்தும் கேட்க மாட்டார், நம்மளும் ஆண்டவரை பார்த்து என்ன செய்ய மாட்டோம், என்னை எதுக்கு தேர்ந்தெடுத்தீங்க ஆண்டவர், நான் என்ன பாவம் பண்ணேன்னு கேட்க மாட்டோம். சரியா? எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்புக்கொள்றீங்க? எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க? எழுந்து நின்று ஜோம் பண்ணி இந்த கிருபையை கேட்போம். ஆண்டவரே,